best arts college in Chennai City. Chennai College of Arts and Science, OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம வரக்கூடிய பகுதிகளில் நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நேயர்கள் கேட்கக்கூடியது 60, 70, 80 வயதை தாண்டியவர்கள், 70லிருந்து 80 இந்த மாதிரி வயதில் உள்ளவர்களுக்குரிய எளிமையான உடல் சார்ந்த மனம் சார்ந்த பயிற்சிகள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் கூட இன்றைக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு நாற்காலியில் அமர்ந்தே இப்பொழுது நம்ம பயில்கின்ற இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குறிப்பாக 60லிருந்து 70, 80 வயது உள்ளவர்கள் கடினமான யோகாசனங்கள் செய்ய முடியாது. அதேபோல் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்களும் கடினமான ஆசனங்களை செய்ய முடியாது. அவர்களுக்கும் இந்த யோகக்கலை சென்றடையணும். அந்த வகையில் தான் நம்ம வரக்கூடிய பகுதிகளில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 70 வயதுக்கு மேலே இருக்காங்க. அவர்களுக்கு மனோரீதியாக ஒரு மன அழுத்தம் இருக்கும். உடல் ரீதியாக உடல் சோர்வு, நர்வ்ஸ் வீக்னஸ், ஒற்றை தலைவலி, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். காலையில் எழுந்த உடனே அவர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்காது. ஒரு உற்சாகமாக மற்றவர்களைப் போல இளைஞர்களைப் போல காலையில் எழுந்த உடனே உற்சாகமாக இருக்க முடியாது. இந்த 70 வயதில் உள்ளவர்களுக்கு, 70 தாண்டியவர்களுக்கு சில நபர்களுக்கு எழுந்த உடனே கொஞ்ச நேரம் கிடினஸ் இருக்கும். காரணம், அவங்க உடலில் பிராணசக்தி, பிராண ஆற்றல் குறைவாக இருக்கின்றது. மனோரீதியாகவும் அவர்கள் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் அவர்களை மீண்டும் மீண்டும் துன்புறுத்துவதாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஏஜ் உள்ளவங்களுக்கு நாம் இன்றைக்கு ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே அவர்கள் காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக என்னென்ன சின்ன சின்ன பயிற்சிகளை எடுத்துக்கிடணும். அந்த பயிற்சிகளின் மூலமாக அவர்களுக்கு உடல் சோர்வு நீங்கும், மனச்சோர்வு நீங்கும், உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அவர்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வாழலாம். இது 70 தாண்டியவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள், ஐடி பீப்புள், நேரமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, காலையில் இந்த மாதிரி ஒரு மிகவும் வயதானவர்கள் காலையில் எழுந்த உடனே காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர், கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஒரு டம்ளர் வாட்டர் தண்ணி சாப்பிட்ருங்க. அந்த வாட்டர் குடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நாற்காலியில் உட்காந்துக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இந்த 2 கைகளையும் இந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல்ல மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும்போது அடிவேர் வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ளே போய்க்கிடணும். ஒரு 5லேருந்து 10 முறை. ரொம்ப மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும்போது உங்களுடைய உணர்வு நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றேன், அந்த உடல் முழுக்க அந்த பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். மூச்சு வெளியே விடும் பொழுது உடல் மனதில் இருக்கக்கூடிய கவலை, டென்ஷன், டிப்ரெஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். 1 நிமிடம். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை விரல் நுனியில் இந்த மாதிரி ஒரு 5 முறை, 2, 3, 4, 5. அடுத்த விரலில் 1, 2, 3, 4, 5. அதுக்கடுத்த விரலில் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. 1, 2, 3, 4, 5. சுண்டு விரலில் 1, 2, 3, 4, 5. கட்டை விரலில் 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி கை மாற்றிட்டு 1, 2, 3, 4, 5. அடுத்த விரலில் 1, 2, 3, 4,
5. ஒவ்வொரு விரல்லையா லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே வாங்க. அது கொடுக்க பஞ்சபூத சக்தியில் ஏற்பட்ட குறைபாடுகள் சரி செய்யப்படும். ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகமும் கிடைக்கும். இந்த மாதிரி 5-10 விரலையும் கொடுத்துட்டு இந்த சுண்டு விரல் தான் நம்மளுடைய அங்கேருந்து போகக்கூடிய நர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா உடல் முழுக்க எல்லா பகுதிக்கும் அதனுடைய இரத்த நாளங்கள் அழகாக செல்லக்கூடிய நிலை கிடைக்கும். சுண்டு விரலை லேசாக அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக லேசாக பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட் அப்படியே வச்சுருங்க, ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி அடுத்த விரலில் சுண்டு விரல் லேசாக லைட்டாக ஒரு 10 செகண்ட் அப்படியே வச்சுருங்க, ரிலீஸ் பண்ணிடுங்க. இந்த ஒரு சின்ன பயிற்சியை பண்ணிடுங்க. பண்ணும்போது ஒரு 70 வயதை தாண்டியவர்களுக்கு 80 வயதை தாண்டியவர்களுக்கு அந்த ஒரு காலையில் ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். அந்த உடல் முழுக்க இருக்கக்கூடிய இந்த சோர்வு கிராஜுவலாக நீங்கும். எளிமையான பயிற்சி தான், நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். அதற்கப்புறம் கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு விரல்கள் இப்படி மடக்குங்க, திருப்பியும் நேராக வைங்க. நல்ல விரல்களை மடக்குங்க, நேராக வைங்க. ஒரு 10 முறை நல்லா விரலை மடக்கிட்டு திருப்பி ஸ்ட்ரைட் ஆகிறோம். முதல்ல 5 முறை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ மூச்சை உள்ளே இழுத்துட்டே, மூச்சு வெளியே விட்டுட்டே, மூச்சு உள்ளே இழுத்துட்டே, மூச்சு வெளியே விட்டுட்டே, இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு கைகளை மாத்திரம் இந்த மாதிரி வைங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஹீட்டு ஏற்படும். நல்லா ஸ்பீடாக ஒரு 30லேருந்து 60 செகண்ட் இந்த மாதிரி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு கண் இமைக்கு மேலே லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 கையினால் காதை லேசாக மேலேருந்து கீழே அப்படியே இழுத்து விடுங்க. அது ஹெட்டேக்கு, நர்வ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஞாபக மறதி நிறைய பேருக்கு இருக்கும். 60-70 தாண்டியவர்களுக்கு அந்த நரம்பு மண்டலங்கள் நன்றாக தூண்டிவிடும். ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். அப்படியே கீழே வந்துட்டு 2 காது நுனியும் பிடிச்சிட்டு நல்லா லைட்டாக இழுத்து விடுங்க. திருப்பி லைட்டாக இழுத்து விடுங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை அப்படியே ஆதி முத்திரை. மூச்சு உள்ள இழுத்துட்டே, மூச்சு வெளியே விட்டுட்டே, மூச்சு உள்ள இழுத்துட்டே, மூச்சு வெளியே விட்டுட்டே, இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணிக்கணும். ரொம்ப ஏஜ் ஆனவங்க 5 செகண்ட் பண்ணிக்கோங்க. 5 முறை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் கை இந்த மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி பொறுமையாக பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு இந்த 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க. 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க. 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இது சுகபூரக பிராணாயாமம். 5 செகண்ட் எல்லாராலையும் நிறுத்த முடியும். அது மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். மீண்டும் 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க மெதுவாக. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி 5 to 10 டைம்ஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப 5 முறை இல்லை 10 முறை. முதல்ல ஆரம்பிக்கும் போது 2 வாரம் 5 முறை பண்ணுங்கள். 3வது வாரத்தில் நல்லா மூச்சை உள்ளெழுத்து 5 செகண்ட் நிறுத்துங்க, மூச்சை வெளியே விடுங்க. அந்த மாதிரி 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பண்ணி முடித்த உடனே ஒரு சுறுசுறுப்பும் ஒரு உற்சாகமும் கிடைக்கும். காரணம், நம்ம உடம்புல எந்தெந்த பகுதியில் பிராண ஆற்றல் இல்லாமல் இருக்குதோ அந்த பகுதி முழுக்க பிராண சக்தி கிடைக்கப்படுகின்றது. ஸோ இந்த பயிற்சியை பண்ணி முடிச்சிருங்க. இப்போ நமக்கு மன அழுத்தம் இல்லாமல் அவங்க இருக்கணும், மன அமைதியோடு இருக்கணும், டென்ஷன் டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும். அதற்காக ஒரு சின்ன பயிற்சி பண்ண போகிறோம். இடது கை கீழே வலது கை மேலே இந்த 2 பெருவிரலையும் டச் பண்ணிக்கோங்க. இது தியான முத்திரை. கையை நீங்கள் அப்படியே மடியில் பொறுமையாக மடியில் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடிட்டு மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படி தலை வெளி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனதுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட். தோள்பட்டை வெளி தசைகள் உங்கள் மனசு அப்படியே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட்.
வலது கை வெளித்தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடது கை வெளித்தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளித்தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வயிற்று வெளித்தசைகள், அந்த தசைகளில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை, ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் வெளித்தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகால் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். தலை முதல் கால் வரை தசைகள் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ கண்ணை மூடிட்டு அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் அப்படியே இதயத்தில் அநாகத மையம் அந்த பகுதியில் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். நான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றேன். ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. நான் 120 வயதிற்கு மேலாக சிறப்பாக வளமாக நலமாக வாழ்வேன். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி 60, 70, 80, 90 வயதை தாண்டியவர்களுக்கும், முதல்ல எனக்கு வயதாகிவிட்டது அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்கள் ஆழ் மனதில் 120க்கு மேலாக நான் வாழ்வேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நிறைய நபர்கள் ஸ்ட்ரெஸ்ஸுனால் டென்ஷன்னால் யோகா செய்வதற்கு நேரமே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள், ஐடி பீப்புள் எல்லோருமே இன்றைக்கு கொடுத்த அந்த எளிமையான பயிற்சியை அழகாக அமர்ந்து ஒரு நாற்காலியில் ஒரு 15 நிமிடம் 10 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் உற்சாகம், சுறுசுறுப்பு, அந்த டென்ஷன் நீங்கி வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.